நம்ம ஆவின் கனிகளை குறித்து ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. இன்னைக்கு முடிச்சிட்டோம்னா இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. இல்ல எவ்ளோ ஆ ஆண்டவர் எவ்ளோ நடத்திட்டு வராரு நம்மள. அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணு இந்த ஆவின் கனிகள் பார்த்துட்டு இருக்கோம். எல்லா கனிகளையும் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியாட்டியும் நம்ம இருதயத்துல வச்சு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில நம்ம மாத்திக்கிட்டாலே அது பெரிய இம்பாக்ட நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். ஏன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். ஆண்டவர் ஓடி வந்துருவாரு. ச்சே பிள்ளை கனி கொடுக்கணும் ட்ரை பண்றாளே அது போதும். அவளுக்கு தேவையானதை நான் பண்ணுவேன். ஏன்னா தண்ணி ஊத்துவாரு அவரு. நம்ம கனி வச்சோம் ட்ரை பண்றோம் அப்படின்னாலே தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிருவாரு. பைபிள் சொல்லியிருக்கு நல்ல கனி கடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த மரம் கனி கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொன்னு நம்ம பார்த்தோம். கனி கொடுக்கறதன் மூலமா ஒரு செடி இன்னொரு செடியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு மாமரம் வந்து மாம்பழம் அந்த கொட்டைய விதைய வச்சு இன்னொரு செடி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ கனி கொடுக்கறதன் மூலமா நம்ம அநேகரை ஆதாயப்படுத்தலாம். நம்ம சுவிசேஷம் சொல்லாமலே கனி கொடுத்தே நிறைய பேரை கொண்டு வரலாம். இந்த ஒவ்வொரு நாட்கள்லயும் வந்து ஊழியம் வந்து மாறும். இல்ல ஏசப்பா பிறக்க முன்னாடி இந்த உலகத்துல வர முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, யூதர்கள் அவங்க ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்களா இருந்தாங்க. அவங்களுக்குன்னு சில சட்ட திட்டங்கள் இருந்துச்சு. அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுல அவ்வளவு வைராக்கியமா இருந்தாங்க. ஆண்டவர் வராரு. அந்த சட்டத்திட்டத்துக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கறத ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. எல்லாம் மாறுது. அன்புன்றத கொண்டு வராரு, மாறுது. இது அந்த காலத்துக்கான ஊழியம். இது வந்து இதுதான் வந்து இப்போ லாஸ்ட் வரைக்கும் இருக்க போற அந்த புதிய உடன்படிக்கையின் பிரமாணம் தான் இருக்க போகுது. ஆனா ஒவ்வொரு காலத்துலயும் ஊழியம் செய்யற விதம் வந்து மாறும் இல்ல. இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம கற்றுக் கொடுக்கறோம்ல, ஸ்கூல்லாம் போறோம். நிறைய மெத்தட் வந்துருச்சு. இது எல்லாம் பண்ணக்கூடாது. முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்கணும். ஸ்லேட்ல வந்து எழுதணும். அதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். எல்லாமே அப்படிதான் பண்ணணும். எழுதிட்டு வரணும். ஹோம்ஒர்க் எழுதணும். ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா முன்னாடி காலத்துல அதெல்லாம் கிடையாது. ஃபீல்டு விசிட் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஒவ்வொரு காலத்துக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்கள் மாறும். ஆனா கான்செப்ட் என்ன? படிச்சுக்கணும். அதுதான் கான்செப்ட். அதே மாதிரி வேதத்துல இருக்கிற விஷயங்களை நம்ம சொல்றது ஒவ்வொரு காலத்துக்கும் வேற வேற விதமா மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சிறையிருப்பின் காலத்துல இருக்கும்போது அதுக்கேத்த மாதிரிதான் சுவிசேஷம் அறிவிக்கணும் இல்ல. இப்போ பாருங்க, தானியேல் அவங்கெல்லாம் வந்து சிறையிருப்பின் தேசத்துல இருக்காங்க. அவங்களால ஆண்டவரை பத்தி சொல்ல முடியாது. அந்த ராஜாட்ட போய் முதல்ல தானியேல் வந்து சிறையிருப்பு பாய் வந்த உடனே போயிட்டு நீங்க வந்து ஆண்டவர் அதை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார்னா அவ்வளவுதான், சோலி முடிஞ்சிருக்கும். ஆனா தானியேல் அவர் செய்யற விஷயத்துல உண்மையா இருந்தார். கனி கொடுத்தாரு தானியேல். கரெக்டா ப்ரொடியூஸ் பண்ணாரு. நல்லா கத்துக்கிட்டாரு. அந்த ஜெபத்தையோ விசுவாசத்தையோ எதையும் விடவே இல்லை. லாஸ்ட்ல வந்து அந்த ராஜா எல்லாருமே ஆண்டவரை ஏத்துக்கிட்டாங்க. சோ இது ஒரு சீசன். ஒவ்வொரு நம்ம இடத்துக்கு ஏத்த மாதிரி சுவிசேஷத்தை நம்ம மாத்திக்கணும். ஒருவேளை நம்ம கிராமத்துல இருக்கோம் அப்படின்னா சுவிசேஷம் அறிவிச்சு நிறைய பேரை கூட்டிட்டு வரோம். நல்ல விஷயம்தான். ஒருவேளை சிட்டில இருந்தோம் அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது. நம்ம எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம போயிட்டு ஏதாவது ஒண்ணு சொன்னா அது அவங்களுக்கு காதுலே விழாது. அவங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரிதான் இருக்கும். அப்படி இருக்கிற டைம்ல நம்மளோட கனிகளை வெளிப்படுத்தும் போது அதன் மூலமா அனைவரும் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்வாங்க. இது நம்ம கண்கூட ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். சரி, நம்ம ஒவ்வொருத்தரையும் கனி கொடுக்கறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு கனியா நம்ம பார்த்தோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம் ஒன்னொன்னையா பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சாந்தத்தை குறித்து பார்க்க போறோம். இதுல 2 3 கனி வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிதானே? அன்பு அது எல்லாத்துலயும் இருக்கிற கனி. தயவு தயவு ஒண்ணு இருக்கு. அப்புறம் நற்குணம் ஒண்ணு இருக்கு. சாந்தம் ஒண்ணு இருக்கு. இது 3 கொஞ்சம் ஒரே மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். நம்ம இப்ப லாஸ்ட்ல நம்ம அதை எப்படி நம்ம எதை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். தயவுன்னா என்ன அர்த்தம்னா, நம்மளோட கீழே இருக்கவங்களுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றது. அது வந்து தயவு. நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க அவங்க கிட்ட காட்டுறது. நற்குணம் அப்படின்றது நல்ல டெசிஷன்ஸ் எடுக்கிறது, மத்தவங்களுக்கு நல்லதையே நினைக்கிறது. இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா செல்ஃபிஷா இல்லாம நம்மளை பத்தி யோசிக்காம மத்தவங்கள பத்தி யோசிக்கிறது. அது வந்து நற்குணம். சாந்தம்ங்கிறது என்னன்னா, இந்த 2 குணம் இருக்கு. இது வந்து நம்மளோட குணமாவே மாறிடுமா சாந்தம்ன்றது. நல்லவங்களா இருந்து அப்படியே அது ஒரு நம்ம கேரக்டரா நம்ம இருதயத்துல அப்படியே வந்துருமா. இதயத்துல மறைந்திருக்கக்கூடிய ஒரு நற்குணமா மாறிடும். அதுதான் வந்து சாந்தம். எப்போதுமே வந்து அவங்க அப்ரோச்சபிளா இருப்பாங்க. இந்த சாந்தம் நமக்கு ஏன் தேவை? நமக்கு ஏன் அந்த நம்ம கேரக்டரே இப்படி சாந்தமா வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம்.
சாந்தம் வந்து இருதயத்துல இருக்கக்கூடிய ஒரு குணம். சாந்தத்துக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இருதயம் வந்து கல்லா இருக்கிறது தான் சாந்தத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கல் நெஞ்சாக்கிட்டு இருந்துட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. சில பேருக்கு வந்து மத்தவங்க மேல ஒரு எண்ணமே வராது. நல்ல எண்ணமே வராது. சாந்தமாவே இருக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் கத்திட்டு அதே மாரி நம்ம கிட்ட யாராவது கத்துனா எப்படி இருக்கும்ல? ஆனா அதெல்லாம் யோசிக்காம, ஒரு அமைதியாவே இருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துக்கு போனாலே, ஐயோ! இவங்களா? இவங்க சண்டை போடுவாங்களே! அந்த மாதிரி இருக்கும். ஸோ, அவங்க என்ன நெனச்சுக்கிறாங்க? சாந்த குணம் இல்லாம இருக்கிறவங்க என்ன நெனச்சுக்கிறாங்க? நம்ம வந்து கத்தி சண்டை போட்டு நம்மளோட விஷயங்கள சாதிச்சிடலாம். நமக்கு கீழ எல்லாரையும் அடக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாங்க. ஒருவேளை நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் லீடர்ஸா தான் அழைக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொருத்தரும் தலைவரா தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது சாந்த குணம் இல்லாம அதிகாரத்தோட நான் எல்லாரையும் எனக்கு கீழ வச்சுக்குவேன். என் வீட்ல எல்லாரும் எனக்கு கீழ தான் இருக்கணும். இனி வெ என்னோட மருமக என் கீழ தான் இருக்கணும். என் மாமியார் என் கீழ தான் இருக்கணும். என் ஹஸ்பண்ட் என் கீழ தான் இருக்கணும். நான் சொல்றது தான் கேட்கணும். என் பிள்ளைங்க வந்து என்னைய தாண்டி ஒரு மூச்சு கூட விடக்கூடாது. அந்த மாரி நான் என் வீட்ட கட்டுக்கோப்பா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா, சாந்த குணம் இல்லாம ஒரு இடத்துல ஒரு லீடரா ஆகவே முடியாது. ஒரு லீடருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்த குணம். நம்ம பைபிள்ல சில விஷயத்த நம்ம படிக்கலாம். நான் கடகடன்னு சொல்லிட்டு போயிடுறேன். டைம் கம்மியா இருக்கிறதுனால. மத்தேயுல சொல்லியிருக்கு, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஒரு ஒரு இடத்த சுதந்தரிக்கணும்னா, ஒரு இடத்த வந்து நம்ம கான்கர் பண்ணணும், வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சண்டையினால வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பைபிள் கிளியரா சொல்லுது, சாந்த குணம் இருந்தா பூமியை சுதந்தரித்துக்கலாம். என்ன இது ஆப்போசிட்டா சொல்லுது. உலகத்துல எல்லாம் இப்படி சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லீடர் ஆகணும்னா சாந்த குணம் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 11:29 ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இது வந்து ஏசப்பா சொல்றது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். சாந்தத்தை வந்து ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளலாம். இதை விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எங்கேயுமே இருக்காது. சாந்தம்ன்ற கேரக்டர். அவர் நினைச்சிருந்தா சாந்தம் இல்லாம இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்டே வந்து அவர் இந்த பூமிக்கு வராம படைச்சதே அவர் தானங்க. அவர் எதுக்கு இங்க வந்து இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லையே. எல்லாம் நீ வந்து என்னோட லாவ ஃபாலோ பண்ணலையா எல்லாம் சாகு. அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க எல்லாரும் பயந்துகிட்டு ஆண்டவரோட அந்த கொடுத்த கட்டளைய ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அப்படி ஆண்டவரோட பிள்ளையா இருக்க முடியுமா? அப்படி ஆண்டவர் வந்து பூமியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆண்டவரா அப்படின்னு பார்த்தா இல்ல. அவரோட கேரக்டர் அது கிடையவே கிடையாது. அவர் வந்து சாந்த குணமா இருந்து பூமியை சுதந்திரித்துக் கொள்றார். அதனாலதான் இந்த உலகத்துக்கு வந்து தன்னோட ஜீவனை கொடுக்கிறார். எவ்வளவு ஜென்டில்ல சாந்தம்ன்றதுக்கு வந்து இங்கிலீஷ்ல ஜென்டில். ஜென்டில்னஸோட எக்ஸாம்பிளே வந்து ஜீசஸ் தான். அவர் சொல்றாரு, என்கிட்ட கத்துக்கோங்கம்மா இதெல்லாம். எப்படி நான் சாந்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஆண்டவர் சாந்தமா இருந்தாரு. பூமியை சுதந்திரித்துக் கொண்டார். அப்படிதானே? இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவரோட பிள்ளையா இருக்கோம் அப்படின்னா, ஆண்டவர் அதிகாரத்தினால நம்மள சம்பாதிக்கல. அதிகாரத்துக்கு ஆப்போசிட்டான சாந்த குணத்தினால நம்மள சம்பாதிக்கிறாரு. அடுத்தது வந்து நிறைய இடத்துல சாந்த குணம் பத்தி இருக்குது. தீமோத்தேயுல வந்து நிறைய இடத்துல இருக்குது. அதே மாதிரி ஆண்டவரை பத்தி ஆண்டவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்றப்ப இன்க்ளூடிங் இவரு நம்ம மோசமான தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய யோனா கூட நீர் வந்து நீடிய சாந்தமும் கிருபையும் இரக்கமும் உருக்கமும் உள்ளவர் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாருமே அந்த நீடிய சாந்தம்ன்றத ஆண்டவர் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்படின்னா ஆண்டவர் கிட்ட அந்த கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம். இப்படி நான் சாந்தமா இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த கனி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். இப்போ ஒரு மரம் இருக்குன்னு வைங்களேன். சில கனி உள்ள இருக்கும். பலாப்பழம் பலாப்பழம் இருக்குன்னு வைங்களேன். அது தூரத்துல இருந்து பார்த்தாலே தெரிஞ்சிரும். அந்த மாதிரி இந்த சாந்தம்ன்ற கேரக்டர் நம்ம கிட்ட இருந்தா தூரத்துல இருக்கும் போதே தெரிஞ்சிருமா. நான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு வசனம் இருக்கு. பிலிப்பியர் 4:5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. சாந்த குணம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா நீங்க நிறைய பேரை ஆண்டவருக்குள்ள ஆதாயப்படுத்தலாம். அந்த சாந்த குணம் இருந்தா. எப்ப பார்த்தாலும் கடிச்சிட்டே இருப்பாங்க அப்படின்ற பேரை விட எப்போதுமே அப்ரோச்சபிளா இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசலாம். எதனாலும் நம்ம சொல்லலாம். அப்படின்றது எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இது ஆண்டவர் சமூகத்துல எவ்வளவு பிரியமான ஒரு கனியா இருக்கும் இல்ல. அதே மாதிரி 1 தெசலோனிக்கர் 5:14 சொல்லியிருக்கு. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால்,
ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க, திடனற்றவர்களை தேற்றுங்க. யாராவது ஒழுக்கம் இல்லாம ஒழுங்கு இல்லாம இருந்தாங்கன்னா சொல்லிக் கொடுங்க, புத்தி சொல்லுங்க. திடனற்றவர்கள், முடியாதவங்க, ஏதோ கஷ்டத்துல இருக்கவங்கள தேற்றுங்க, பலவீனமா இருக்கவங்கள தாங்குங்க. இது எல்லார்கிட்டயும் நீடிய சாந்தமா இருங்கள், எல்லாரிடத்துலயும் நீடிய சாந்தமா இருங்கள் அப்படின்னு சொல்லி 1 தெசலோனிக்கர். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒழுங்கில்லாதவர்கள்ட்ட எப்படி நம்ம நீடிய சாந்தமா இருக்க முடியும்? அவங்க எல்லாம் ஒரு ஆளு, அவங்ககிட்ட எல்லாம் இப்படிதான் பேசணுமா? இல்ல, நான் இப்படிதான் பேசுவேன், நான் என்னால அப்படிதான் இருக்க முடியும், ஏன்னா அப்பதான் அவங்க ஒழுங்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லவே இல்ல. எல்லார் இடத்துலயும் நீடிய சாந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்கு. சாந்த குணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏசப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஜீசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு சாந்த குணத்துக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பைபிள்ல இருக்கு. பைபிள் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல லீடர் அவர். மோர் ஜென்டில் than எனி மேன் ஆன் த ஃபேஸ் ஆஃப் earth. பூமியில உள்ள எல்லாருலயும் சாந்த குணம் உள்ளவரா ஒருத்தர் இருக்காரு. அது யாரு நமக்கு தெரியும், மோசஸ். மோசையை பத்தி பைபிள் அப்படி சொல்லியிருக்கு. பைபிள் இருந்தா நம்பர்ஸ், என்னாகமம் எடுத்துக்கோங்க, என்னாகமம் 12:3 எடுத்துக்கோங்க. யாராவது முடிஞ்சா ரீட் பண்ணுங்க. என்னாகமம் 12:3. சரி, நான் படிச்சிடறேன், அப்புறமா நீங்க படிச்சுக்கோமே. மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா இருந்தான். பூமியில உள்ள எல்லாருலயும் அவன் ரொம்ப சாந்தம் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்கு. ஆனா நம்ம மோசையை பத்தி யோசிச்சு அவர் சாந்தமாவா இருக்காரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, அவருக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள்லாம் நமக்கு ஞாபகம் வரும். ஆங்கிரி மேனேஜ்மெண்ட்ல மோசஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தாருல்ல. மோசே என்ன பண்ணிட்டாரு, அந்த கற்பலகை மேல இருந்து எடுத்துட்டு வந்தாரு. ஆண்டவர் விரலினால எழுதப்பட்ட கற்பலகைய உடைச்சு போட்டாரு. இன்னொரு இடத்துல கண்மலைய பார்த்து பேச சொன்னதுக்கு உடைச்சு போட்டாரு. இதுல எப்படி ஆண்டவர் இவர் போய் பூமியில இருக்க எல்லாரையும் சார்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மோசஸ்க்கு கீழே இருந்தவங்க ரொம்ப 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 ஒஸ்டான மக்கள், இஸ்ரவேல் மக்கள். கிட்டத்தட்ட அவங்களோட கேரக்டர்ஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கும். நம்ம அவங்கள மோசம்னு சொன்னாலும், இப்படி ஒரு மக்களை லீட் பண்றது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல மோசே இருக்கிறாரு. ஆனா அவரோட பெஸ்ட கொடுக்கிறாரு. சில இடத்துல தப்பு நடந்துருச்சு, அவரால முடியல. அவர் கற்பாரை உடைச்சாரு, கண்மலை இது பண்ணாரு. அதெல்லாம் அவரால முடியாம பண்ண விஷயம். ஆனாலும் அந்த ஜனங்களை பத்தி யோசிக்கும் போது அவரால விட்டு கொடுக்கவே முடியாது. ஜனங்கள், ஆண்டவர் சொல்றாரு, மோசே நான் உன்னையே பெரிய ஜாதி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுங்க இப்படிதான், இது வணங்கா காலத்துள்ள ஜனங்கள், இவங்களை விட்டுரு, இவங்களால இப்படி இவ்வளவுதான் முடியும், இதுங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஃபெடப் ஆகி மோசஸ்ட பேசுறாரு. ஆண்டவர் ஒருவேளை மோசஸ் அழிச்சிருங்கன்னு சொன்னாலும் அழிச்சிருக்க மாட்டாருதான். ஆனா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எப்படி பேசுறாரு பாருங்க, முகமுகமா ஆண்டவர் மோசே கூட பேசுறாரு. நான் இந்த ஜனங்களை அழிச்சிடுறேன், ஆனா உன்னைய பெரிய ஜாதி ஆக்குறேன். இவங்க எல்லாம் எதுக்கு நமக்கு, விடு, நான் உன்னைய பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொல்றப்போ மோசையோட சாந்த குணம் அப்படியே வெளியே சொல்லும். ஆண்டவரே வேணாம்ப்பா, நீங்க அங்க இருந்து இங்க கூட்டிட்டு ஜனங்களை அழிக்கிறதுக்காப்பா கூட்டிட்டு வந்தீங்க, எல்லாரும் எப்படி பேசுவாங்க. எவ்வளவு ஒரு நல்ல மனசு பாருங்க அவருக்கு. அதே மாதிரி ஒரு இடத்துல சொல்லுவாரு, உங்களோட ஜீவ புஸ்தகத்துல இருந்து என் பேரை வேணாலும் கிறுக்கி போட்டுருங்க அப்படின்னு. நம்ம எல்லாம் அதுக்காக தான் மத்தவங்களை ஆதாயப்படுத்துறோம் இல்ல. சில நேரம் யோசிச்சோம் அப்படின்னா, மத்தவங்களோட மனநிலையில நம்ம பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துல எனக்கு கவுண்ட் நிறைய வரணும், என்னோட கிரீடத்துல ஒரு கல்லு சேர்க்கப்படணும், அதுக்காக மக்களை ஆதாயப்படுத்துறோம். அதுலயும் ஒரு செல்ஃபிஷ்னஸ் தானே இருக்குல்ல. நம்ம மத்தவங்களை ஆதாயப்படுத்துறதுலயும் ஒரு சின்ன ஒரு சுயநலம் இருக்கு. ஏன்னா நான் ஆண்டவர் கையில வெறும் கையோட நான் போக மாட்டேன், நான் பரலோகத்துக்கு போகணும், நிறைய பேரை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மோசே பாருங்க, அதை கூட விட்டு கொடுக்க ரெடியா இருக்காரு. இதுதான் உண்மையான ஒரு லீடரோட குவாலிட்டி. இதுதான் உண்மையான சாந்த குணம். என் பேரை கிறுக்கி போட்டுருங்க பரவாயில்ல, எனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, இந்த மக்களை விட்டுறாதீங்கப்பா, பாவம் பாவங்க, தெரியாம பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜீசஸ்க்கு அடுத்து மோசஸ் ஒரு சாந்த குணம் உள்ள கேரக்டரா அப்படின்னு போட்டிருக்குது பைபிள்ல. நம்ம ஒருவேளை ஒரு லீடிங் பொசிஷன்ல இருக்கலாம்.
ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஆளுகை செய்யற பொசிஷன்லாம் இருக்கலாம். இல்ல அந்த நிலைமைக்கு நம்ம வரலாம். இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லீடர். நீங்க இங்க வந்து நான் Zoom ஆரம்பிக்கும்போது யாரெல்லாம் இருக்காங்கன்னு நான் யூசுவலா பார்க்க மாட்டேன். நான் கனெக்ட் பண்றப்ப பார்த்தா 8 பேர் இருந்தாங்க. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. 8 பேர் அப்படின்றது 8 பேர் கிடையாது, 8 லீடர்ஸ். அதே மாரி நான் இப்ப சண்டே கிளாஸ் எடுக்க போறேன்னா, 2 பிள்ளை வரட்டும் வந்தாலும் பரவால்ல. 1 பிள்ளை வந்தாலும் பரவால்ல ஏசப்பா அப்படின்னு சொல்லி. 1 வந்தாலும் பரவால்ல, 2 வந்தாலும் பரவால்ல. நான் அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவேன். அவங்களுக்காக நோட்ஸ் எடுப்பேன். அப்படின்னு நான் எடுப்பேன், எடுக்கணும்னு யோசிப்பேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு குடுத்திருக்க விஷயம் என்னன்னா, நீ யார்கிட்ட இன்டராக்ட் பண்றியோ, யார்கிட்ட ஆண்டவர பத்தி சொல்றியோ, அது ஒருத்தங்க கிடையாது. அது வந்து ஒரு லீடர். அவங்களுக்கு கீழ நெறைய பேர் வருவாங்க. அதே மாதிரி இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வந்து ஒரு தலைவரா வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு ஊழியத்திலயோ, உங்க வீட்லயோ, உங்க பக்கத்து வீட்ல இருக்கவங்களுக்கோ, ஏதோ ஒண்ணு நீங்க சொல்லிக் குடுக்க போறீங்க. அதனாலதான் ஆண்டவர் வந்து உங்களுக்கு போதிச்சுட்டு இருக்காரு. அப்படின்றப்ப நம்ம மோசே மாரி சாந்த குணமுள்ள ஒரு லீடரா இருக்க போறோமா? இல்ல யாருனாலுமே அப்ரோச் பண்றதுக்கே பயப்படக்கூடிய, ஐயய்யோ! அவங்க கிட்ட போய் எப்படி பேசுறது? அவங்க வள்ளு வள்ளுன்னு விழுவாங்களே! அப்படிங்கிற ஒரு லீடரா நம்ம இருக்கோமா? நம்மளோட அந்த அ பரலோகத்துக்கு போகக்கூடிய விஷயத்தையே நம்ம விட்டு குடுத்து சாந்தமா நம்ம இருக்க போறோமா? இல்ல நம்மளோட செல்ஃபிஷ்னஸ்க்காக மத்தவங்கள வந்து நம்ம கஷ்டப்படுத்துறோமா? அப்படின்றத நம்ம நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். ஆ நான் முதல்ல சொன்னேன். இது எப்படி எல்லாத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தயவுன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாரி, நம்ம கீழ இருக்கவங்க, தகுதி இல்லாதவங்க, நம்ம வீட்ல வேலை செய்றவங்க, அவங்க கிட்ட காட்டுற ஒரு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு குடுக்குறது, அவங்களுக்கு தேவையானது செய்றது அது. நற்குணங்கிறது நல்ல கேரக்டர வெளிப்படுத்துறது, நல்ல டெசிஷன் எடுக்கிறது, நல்ல முடிவுகள் எடுக்கிறது, மத்தவங்கள பேஸ் பண்ணி முடிவு எடுக்கிறது. சாந்தம்ன்றது நம்மளோட கேரக்டரே மாறிருது. நம்மள வந்து சுத்தமா மறந்துட்டு மத்தவங்கள பண்றது. என்னடா எல்லாமே குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இது எல்லாத்துக்கும் பேஸ் ஒண்ணுதான். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அதுதான் பேஸ். அது ஒண்ணு இருந்தாலே போதும். அதுலயே வந்து தயவும் வந்துருது. ஏன்னா நம்ம வேலைக்காரங்கள்ட்டயே நம்ம அன்பு கூறுவோம். நம்ம இந்த இடத்துல இருந்தா எப்படி இருப்போம்ல, பாவம்ல அவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது தயவு. அப்புறம் நற்குணம். நம்மள பேஸ் பண்ணாம மத்தவங்கள பேஸ் பண்ணி முடிவு எடுக்கிறது அதுவும் வந்துருச்சு. சாந்தம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, மோசே வந்து அவர பத்தி யோசிக்காம, நம்மள அந்த மோசேயோட இடத்துல இருந்தா நம்ம என்ன யோசிச்சிருப்போம் தெரியுமா? இவங்களுக்கு தேவைதான். இந்த ஜனங்கள் ஆண்டவர விட்டு போனாங்கல்ல, தேவைதான். போட்டும். அழிக்கட்டும். ஆண்டவர் தான் நம்மள பெரிய ஜாதியாக்கணும்னு நம்ம தான் ஆண்டவருக்கு பரிசுத்தமான ஜாதி. நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறோம். அது போதும். அதுங்க அழியட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா மோசேக்கு வந்து ஆண்டவரோட இருதயமே அப்படியே அவருக்கு இருக்குது. அதுதான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் வந்து இந்த ஜனங்கள எப்படி பார்ப்பாரு? எப்படிங்க அவ்வளவு ஜனத்த அழியறத விட முடியும்? ஆண்டவரால முடியுமா? ஆண்டவர் வந்து சொல்றாரு, எல்லாம் ஓகே. ஆனா ஆண்டவரால அவ்வளவு ஜனத்தையும் அழிக்க முடியாது. அவரு ஒரு சில இடத்துல வாதைய குடுத்தாருனாலும், அவரோட இருதயம் அவ்ளோ பாடுபட்டிருக்கும். அவரோட கரத்தின் கிரிய அழிக்கிறது அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல. அதே மாரிதான். இப்ப நம்ம மோசே மாரி ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கோம். நமக்கு பின்னாடி நமக்கு முன்னாடி ஆண்டவர் இருக்காரு. ஆண்டவர் கூட நம்ம பேசுறோம். அதிகமா ஜெபப்படுறோம். முகமுகமா ஆண்டவர பார்க்கிறோம். நமக்கு பின்னாடி நெறைய மக்கள். அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாவம் இல்ல. அவங்க என்ன பண்ணணும்னே அவங்களுக்கு தெரியல. அவங்க திமிர்ல பண்றாங்க. கீழ்ப்படியாம போனாங்க. வணங்க கழுத்துள்ள ஜனங்கள். அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். அவங்களோட இருதயம் ஒண்ணு இருக்கு. ஒரு ஆத்மா ஒண்ணு இருக்கு. அவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். எதுக்காகன்னா, நம்ம பரலோகத்துக்கு போறதுக்காகவோ, எதுக்காகவோ கிடையாது. அவங்க மேல இருக்க அன்புனால. அவங்க மேல நம்ம சார்ந்த குணத்தினால நம்ம அத பண்ணணும். மோசேயும் பாருங்க, இவ்வளவு மோசமான ஜனங்கள் தான். ஆனா, அவர் எந்த இடத்துலயுமே வந்து கடிந்து ரொம்ப பேசின மாதிரி இருக்காது. அவர் வராரு. அந்த ஆரோனும், மிரியாமும் வந்து அந்த அந்த நம்பர்ஸ் நம்ம பார்த்தோம்ல. அதிலேயே வந்து பார்த்தோம்னா தெரியும். 12:3ல என்ன சொல்றாங்கன்னா, கூடவே இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, மோசே வந்து அந்நிய ஜாதியில இருக்க பொண்ண மேரேஜ் பண்ணிட்டாரு. ஆ அப்படின்னு சொல்லி அவர்ட்ட இருக்க குறைய சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, மோசே வந்து ஏன் ஏன் கடவுள் மோசே கொண்டா பேசினாரு? எங்களை கொண்டு தானே பேசினாரு அப்படின்னு சொல்லி. அதாவது என்னன்னா, மோசேய விட அவங்கள மேல உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி மோசேய மட்டம் தட்டணும்னு நினைக்கிறாங்க. இவ்ளோ மோசமான ஜனங்கள் கூட தான் அவர் இருக்கிறாரு. கூட இருக்கவங்களும் அப்படிதான்.
சுத்தி இருக்க ஜனங்களும் அப்படிதான். ஆனாலும் அவர் வந்து அவங்கள திருப்பி கடிந்து கொண்டாருன்னு சொல்லி எந்த இடத்துலயுமே இல்ல. ஆண்டவருக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா மோசே இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தான் கடிந்து கொண்டார். மோசேக்கு அதுதான் அவரோட சாந்த குணம். அதனாலதான் வந்து மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா இருந்தான். ஒருவேளை நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் மோசமான சுச்சுவேஷனா இருக்கலாம். நம்ம கூட பிறந்தவங்க யார நம்மள மட்டம் தட்டுறதுக்கு ரெடியா இருக்கலாம். நம்ம ஒரு சபையோ, ஒரு வீட்டையோ நடத்துறோம். அங்க இருக்க ஜனங்கள் வணங்கா கழுத்துன ஜனங்கள். இவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு வேலையும் ஆகாது அப்படின்ற மாரி ஜனங்களா இருக்கலாம். நம்ம என்ன பண்றோம்? மூசை மாரி சாந்த குணமுள்ளவரா இருக்கோமா? இல்ல கல்லஞ்சக்காரங்களா இருக்கோமா? போய் தொலைங்க அப்படின்ட்டு நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணிட்டு நான் பரிசுத்த ஜனமா இருப்பேன். அந்த ஜனங்கள பத்தி அவங்க எப்படியோ போறாங்க அப்படின்னு நம்ம இருக்கோமா? அப்படின்றத நம்ம கரெக்ட்டா இருக்கணும். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்ல, நம்மளோட சாந்த குணம் வந்து எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக தெரிய கடவுது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லார் கூடயும் அதே மாதிரி ஒண்ணு பார்த்தோம். எல்லாரோடையும் நீடிய சாந்தமா இருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:14 சொல்லி எவ்வளவு மோசமான ஒழுங்கில்லாதவர்களா இருப்பாங்க, திறனற்றவர்களா இருப்பாங்க, பலவீனமா இருப்பாங்க. எல்லாரிடத்துலயும் நீடிய சாந்தமா இருப்பாங்க. நம்மள சுத்தி ஒழுங்கு இல்லாதவங்க இருக்காங்க. கரெக்ட்டா அவங்க வேலைய பண்ணல. நம்ம கரெக்ட்டா தான் இருப்போம். அவங்க சரியா பண்றது கிடையாது. அவங்களுக்கு வந்து எதையுமே பண்ண முடியாது. பலவீனமா இருக்காங்க. ஆனாலும் சாந்த குணமா இருங்க. சில நேரம் நம்ம வீட்ல வயசானவங்க யாராவது இருக்கலாம். பலவீனம் உள்ளவங்க இல்ல. அவங்களுக்கு நம்ம சாப்பாடு குடுப்போம். எல்லாமே பார்த்துக்குவோம். ஆனா அவங்க கிட்ட நம்ம சாந்தமா இருப்போமான்னு கேட்டா கஷ்டம் தான்ல. நம்ம பொறுமைய சோதிக்கிறதுக்குன்னே சில கேரக்டர்ஸ் வந்து ஆண்டவர் நமக்கு குடுத்திருப்பாரு. அந்த கேரக்டர்ஸ் கிட்ட நம்ம சாந்தமா இருக்கோமா? சுத்தி இருக்க ஒவ்வொருத்தரையும் நீங்க ஒரு நிமிஷம் மனசுல நம்ம யோசிச்சு பார்ப்போம். இவங்க கிட்ட நம்ம சாந்தமா இருக்கோமா? ரொம்ப கஷ்டம் தான் இல்ல சாந்தமா இருக்கிறது. ஆனாலும் நம்ம சாந்தமா இருக்கணுங்க. அதுதான் ஆவின் கனி. நம்ம ஒவ்வொருத்தரும் இத நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். சுத்தி இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் சாந்தமா இருப்பேன்ப்பா. யாரும் என்ன அப்ரோச் பண்றதுக்கே பயப்படக்கூடிய கேரக்டரா நான் இருக்கக்கூடாது. இருக்க மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணுவோம். ஒரு சின்ன ஸ்டெப். நான் ஏற்கனவே சொல்ற மாரி அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு சின்ன ஸ்டெப். இந்த இடத்துல வந்து நான் நான் கோவப்பட வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு. ஆனா நான் சாந்த குணமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். பிராக்டிஸ் ஆவின் கனி. இப்போ நான் குடுத்திருக்க நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து எனக்கும் சேர்த்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு இருக்கிறது ஒரு நிமிஷத்துல சேஞ்ச் கொண்டு வந்து இப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறோம்னா கைய வச்சோனே அபிஷேகம் கிடைச்சிரும். வியாதி போகட்டும் அப்படின்னா ஒரு நிமிஷத்துல வியாதி போயிரும் ஆண்டவர் நினைச்சாருன்னா. இது அப்படிப்பட்ட மெசேஜோ அப்படிப்பட்ட வார்த்தையோ கிடையாது. நம்மள வருத்திக்கிட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்க ட்ரை பண்ணி ஒரு நாள் கனி கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மனசுல வச்சுக்குவோம். நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கே எல்லாரும் பயப்படுறாங்களா? நிறைய ஹஸ்பண்ட் வந்து வெளியே சுத்திட்டு இருக்காங்க சில பேரு. ஏன் அப்படின்னு கேட்டா வீட்டுக்கு போக பயமா இருக்கு. வீட்டுக்கு போனா கத்துவா. வீட்டுல நிம்மதி கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய ஹஸ்பண்ட் வெளியில சுத்திட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளவு ஒழுங்கில்லாதவ கூட கூட இருந்தாலும் மோசமானவங்க கூட இருந்தாலும் நம்ம அவங்கள சாந்த குணத்தோட நம்ம தாங்கும்போது நம்ம தாங்க ஆளுகை செய்வோம். சாந்த குணம் உள்ளவங்க தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஏற்கனவே அந்த மோசைகிட்ட மிரியாம் எல்லாம் ஆரோன்லாம் பேசுறாங்கல்ல, என் மூலமா தான் ஆண்டவர் பேசினாரு அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க லீடர்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா மோசேட்ட இருந்த சாந்த குணம் அவங்ககிட்ட இல்ல. மோசேட்டு அந்த அத நான் என்ன சொல்ல வரேன்னா சாந்த குணம் இருந்தாதான் பூமியை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். நம்ம சாந்த குணம் உள்ளவங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மள கீழே தள்ளிடுவாங்க, நம்ம மேல ஏறி போயிட்டே இருப்பாங்க, நம்ம இந்த மாதிரி மூஞ்ச காட்டணும், நம்ம ரொம்ப ரஃப்பா இருக்கணும், ரூடா இருக்கணும், அப்பதான் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். நமக்கு மேல யாரும் போமாட்டாங்கன்னு நெனைக்கிறோம். பைபிள் சொல்றது ஸ்டார்ட்டிங்ல நம்ம அப்படி தெரியலாம். சாந்த குணம் உள்ளவன் வந்து கீழ போயிட்டு இருக்கிற மாரி தெரியலாம். ஆனா வேதம் சொல்லுது சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எதையும் நம்ம மாமியார் கிட்டயோ, இல்ல நமக்கு ஆபீஸ்ல மேல இருக்கவங்க கிட்டயோ, நம்ம ஹஸ்பண்ட் கிட்டயோ சண்டை போட்டு அவங்கள அதிகாரம் பண்ண முடியாது. சாந்த குணமா இருப்போம். இது இது உங்க லைஃப்ல நம்ம மறக்கவே கூடாது. நம்ம சாந்த குணமா இருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க சாட்சி சொல்லுவீங்க. நான் சாந்த குணமா இருந்தேன். நான் இன்னைக்கு ஆளுகை செய்றேன். ஆண்டவர் குடுத்த ஆளுகை இது அப்படின்னு சொல்லி நம்ம சாட்சி சொல்லப் போறோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.